இந்த வீடியோல நம்ம கல்கி 2898 AD ஒரு டிஸ்டோபியன் எரா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த கதையை சொல்லணும் அப்படின்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா நான் சொல்லணும், ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்களோ கவனிக்கணும். கல்கி 2898 AD ஒரு டிஸ்டோபியன் எரா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு நடக்கிற ஒரு கதை. அந்த கதையில நாம வாழ்ற இந்த பூமி முற்றிலுமாக நரகமா மாறிடுச்சு. தண்ணி சுத்தமா கிடையாது, மரங்கள் கிடையாது, விலங்குகள் கிடையாது, உணவு சுத்தமா கிடையாது. ஒட்டுமொத்த நகரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஏசியாக மிச்சம் இருக்க ஒரே ஒரு நகரம் காசி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல இந்த உலகத்தையே, ஒட்டுமொத்த உலகத்தையே ரூல் பண்றது சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்னு ஒரு கடவுள். அது இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இன்னொரு உலகம். அந்த உலகத்துக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்குது. காற்று இருக்குது, சூப்பரான உணவு இருக்குது, கடல் இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. ஆனா அது பூமியில கிடையாது, அந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கம் மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். அந்த ரூல் பண்றது சுப்ரீம் யாஸ்கின். அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள எளிய மனிதர்கள் யாருமே போக முடியாது. மில்லியன் கணக்குல யூனிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போக முடியும். அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள எப்படியாச்சும் போய மாட்டோமா அப்படின்னு பல பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பவுண்டி ஹண்டர், கிட்டத்தட்ட ஒரு அடியால் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பிரபாஸ். ஆனா பயங்கர டெக்னாலஜியோட 2898 வாழ்ற ஒரு பவுண்டி ஹண்டர் தான் பைரவா அப்படின்ற இந்த பிரபாஸ். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? பிரபாஸுக்கு எப்படியாச்சும் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போடும். ஆனா அதே காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பிரெக்னன்டான தீபிகா படுகோன் எப்படியாச்சும் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தாகணும். இது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே காப்பாற்றுறதுக்கு, இந்த ஒட்டுமொத்த உலகம் பழைய மாதிரி திரும்பி மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக மாறுறதுக்கு ஒரே வழி கடவுளோட மறுபிறவி. தீபிகா படுகோன் வயிற்றுல வளர்ற அந்த வாரிசு. போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. அதனால தீபிகா படுகோனை எப்படியாச்சும் காப்பாத்தி அந்த குழந்தைய வெளியே எடுக்கணும் அப்படின்னு சம்பாலா அப்படின்னு இன்னொரு மனித இனக்குழு தீபிகா படுகோனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தீபிகா படுகோன் யாருனே தெரியாம, ஆனாலும் அந்த பொண்ணு அதுக்குள்ளதான் இருக்குது. அந்த குழந்தை வரக்கூடிய எல்லா சமிக்கையும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு மனித இனக்குழு சம்பாலா அப்படின்ற இடத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ சம்பாலால இருக்கிற மனிதர்களுக்கு எப்படியாச்சும் தீபிகா படுகோனை காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா தீபிகா படுகோனை மறுபடி காம்ப்ளெக்ஸ்குள்ள கூட்டிட்டு வந்தா 1 மில்லியன் யூனிட்ஸோட காம்ப்ளெக்ஸ்ல இனிமே பெர்மனண்டா நீ வாழ முடியும் அப்படின்னு பிரபாஸுக்கு கொடுக்குற அந்த பவுண்டி. இதுதான் இந்த கல்கி 2898 AD படத்தோட கதை. 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? இந்த படத்தோட விஷன், கனவு எல்லாமே பயங்கர பெருசு. இந்தியால இருந்து வெளியான நிஜமான அசலான ஒரிஜினலான ஹாலிவுட் தரத்திற்கு, ஹாலிவுட்டுக்கு ஆன்சர்னே சொல்லலாம் இந்த கல்கி 2898 AD இந்த படம். இந்த படத்துல பிரபாஸ் மட்டும் ஹீரோ கிடையாது. இந்த படத்துல பிரபாஸும் ஒரு கேரக்டர். இந்த படத்துல பிரபாஸ் லீட் அப்படின்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிற அமிதாப் பச்சன் இன்னொரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். நான் காப்பாற்றுவேன். அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த படமுமே தீபிகா படுகோனை சுத்தி தான் இந்த படமே நகரும். ஏன்னா தீபிகா படுகோனை வச்சுதான் இந்த படமே டிராவல் ஆகுது. சோ அதனால தீபிகா படுகோனும் லீட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் ரூல் பண்ற சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ல நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிறாரு. பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. சோ இவங்க தான் இந்த படத்தோட ட்ரக்ஸ், பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டரோட அந்த விஷன் அண்ட் ரைட்டிங் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ரிசர்ச். எங்கேயுமே பெருசா அவர் மித்தாலஜி ரொம்ப பிடிச்சதுனால அந்த ரெஃபரன்ஸஸை கரெக்டான அளவு கொண்டு அந்த இன்டென்ஷன், ஓவரால் மெசேஜ் என்ன அப்படின்னா ஹியூமனிட்டி தான். இந்த படத்துல இந்த உலகம் மனிதர்களும் வாழணும், எல்லாரும் வாழணும் அப்படின்ற அந்த மெசேஜ் தான் இந்த ஒட்டுமொத்த படமே. அது சொன்னதுக்காக டைரக்டர் நாக் அஸ்வினுக்கு ஹேட்ஸ் ஆஃப். யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது. அடுத்த இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இதுல நீங்க ரெகுலரா கடைசியா ஒரு 3-4 படங்கள்ல பார்த்தா பிரபாஸ் இதுல கிடையாது. ஸ்லோவான டயலாக் பேசி ரொம்ப ஸ்லோவா இந்த மாதிரியான பிரபாஸ்லாம் இல்லாம கொஞ்சம் துரு பிரபாஸ். அவருக்கு கூடவே புஜ்ஜி அப்படின்ற அந்த கேரக்டர்ல ஆல்ரெடி அது பாப்புலரா இருக்கு. கார்ல கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ்ல ஒரு பயங்கர மாடர்னான ஒரு கார். அவரும் அந்த கரெக்டா ஒரு ஒரு நல்ல ஆக்டிவா ஜாலியா இருக்கிற ஒரு பவுண்டி ஹண்டர்.
5-star bounty. உலக நாயகன் நம்மால் இந்தியா பண்ணியிருக்கிறாரு, நம்மால் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அதையும் நான் வந்து இந்த பார்ட், ஏன்னா இதுல பார்ட் 2 இருக்குது. ஸோ பார்ட் 1ல அவருக்கு உண்டான ஸ்கோப் கம்மி தான். பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல அந்த ஸ்கோப் பெருசாகும். அதை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தாதான் தெரிய வரும். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். கிராஃபிக்ஸ்லாம் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர் பீஸ் லெவல், எங்கேயுமே பிசுறு தட்டாது. அவ்வளோ உழைப்பு. ஏன்னா இந்த படத்துல இருக்கிற அந்த விஷன் வந்து அவ்வளோ பெரிய விஷன். ஒவ்வொன்றுமே வந்து நம்ம இது எப்படி யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் மொத்தமே நானும் யோசிச்சிட்டே இருக்கிறேன். இது எப்படி யோசிச்சா, ஏன்னா இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு யாருமே சொல்ல முடியாதுல்ல. அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற அதை காமிச்சிருப்பாங்க. அது பயங்கரம். அவங்களோட அந்த வாகனங்கள், அவங்களோட கன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், பாம் எல்லாமே டிஃப்ரெண்டா யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே நடக்கிறது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஃபிலிமா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மாஸ்டர் பீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் படம் பார்த்தவங்க போய் டெஃபினட்டா போய் பாருங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபேமிலியோட பாக்குறப்போ அவ்வளோ என்ஜாயபிளா இருக்கும். எமோஷன்ஸும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. மஸ்ட் வாட்ச் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நீங்களும் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அது கமெண்ட் பண்ணுங்க.